அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த செய்திக்கு பின்னால் நிகழ்ச்சியில் துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து வெளியேறியிருக்கிறார். 21ஆம் தேதி, ஜூலை மாதம் 21ஆம் தேதி அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஒரு மாலை வேளையில் அலுவல் பணியெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு திடீரென அவருக்கு ஒரு பிரிவு விபச்சார விழாவில் கூட அவர் கலந்து கொள்ளாமல் திடீரென இந்த முடிவு எடுத்திருப்பது அவருடைய உடல்நிலை மட்டும்தான் காரணமா அல்லது அவருக்கு ஒரு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறதா என்பது நாடு முழுவதும் விவாத பொருளாகி இப்பொழுது பேசு பொருளாக அது போய்கொண்டிருக்கிறது. இந்த துணை குடியரசுத் தலைவரினுடைய இந்த திடீர் பதவி ராஜினாமாவிற்கு அரசியல் அழுத்தம்தான் காரணம் என்று அறுதிட்டு சொல்லப்படுகிறது. இதை நாம் இந்த செய்திக்கு பின்னாளில் பார்ப்போம். ஜெகதீப் தன்கர் அவருடைய ஒரு ராஜினாமாவிற்கு பிறகு உடனடியாக அதற்கான ஒரு எதிர்வினையாற்றியவர் காங்கிரஸ் மூத்த உறுப்பினர் திரு ஜெயராம் ரமேஷ். அவர் தான் ரொம்ப விரிவாக சொன்னார். எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அவர் 4:30 மணி வரைக்கும் அவரை பணியாற்றிட்டு இருந்தார். 7:30 மணிக்கு நான் அவரோட தொலைபேசியில் நான் பேசுகிறேன். அப்படி பேசும்போது அவர் தான் வந்து ஒரு பதவி விலகல் குறித்து அவர் எந்த விதமான ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆனால் திடீர்னு 9 மணிக்கு தன்னுடைய ராஜினாமாவை குறித்து அவர் வெளியிடுகிறார். உடனே ஏற்கப்படுகிறது. நன்றின்ற ஒரே வார்த்தை மட்டும்தான் பிரதமர்கிட்ட வந்திருக்கு. அப்போது இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் தன்னுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு அழுத்தம், அரசியல் அழுத்தம் அவருக்கு நேர்ந்திருக்கிறது என்கின்ற சந்தேகத்தை அவர் எழுப்பினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி ஜெகதீப் தன்கருக்கு குறித்து பேசுவதை குறித்து பல நடுநிலையாளர்கள் வியப்பு தெரிவிக்கிறார்கள். ஏனால் நாடாளுமன்ற வரலாற்றில், மேலவை வரலாற்றிலேயே முதலில் நோ கான்ஃபிடன்ட் மோஷன், அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் துணை ஜனாதிபதியின் மீது கொண்டு வந்தது இந்த இவருடைய காலகட்டத்தில் அவர் மீது தான். இதில் இன்னும் சொல்லப்போனால் மூத்த உறுப்பினர் 5 முறை மேலவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய மேலவை உறுப்பினராக இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் அவர்களுடைய மனைவி ஜெயா பச்சன், இதை அவர் குறிப்பிட்டு தான், அவர் அடிக்கடி அமிதாப் பச்சனோடு சேர்த்து குறிப்பிட்டு தான் ஜெயா பச்சன் அவர்கள் கோச்சிக்கிட்டார். அதன் பிறகு 2 பேருக்கும் ஒரு பெரிய விவாதம் நடந்தபோது அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, உங்களுடைய உடல் மொழி எனக்கு நல்லா புரியுது, நீங்கள் வந்து எங்களை அவமானப்படுத்துகிறீங்க, என்னை மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒருத்தர் அமர சொல்லும் பொழுதும், நீங்கள் அவையை கையாளுகிற பொழுதும், நீங்கள் கையாளும் முறைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அவை அத்துமீறல்கள் என்ற வார்த்தைகள் எல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவர் அதற்கு ஒரு நிறைய விவாதங்களே ஏற்பட்டு 100 மேலவை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஜெகதீப் தன்கர் மீது கொண்டு வந்த வரலாறு அவருக்கு உண்டு. இப்படியாக அவர் வந்து ஒரு பெரிய சட்டத்தை காக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை பெற்றவராக அவர் இருந்ததில்லை. இப்போ வந்து உடல்நிலை காரணம் காட்டியிருக்காரு. இதை அப்போ அவருக்கு மார்ச் மாதத்தில் அவருக்கு ஒரு பைபாஸ்ன்ற ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் நடக்கல, அவருக்கு ஒரு ஸ்டட்டுன்னு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சின்ன இதய அறுவை சிகிச்சை நடந்தது. அதற்கு பிறகு அவர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வேந்தர்ன்ற பொறுப்பு வந்து துணை ஜனாதிபதிக்கு தான் வரும். துணை ஜனாதிபதி அப்படின்றவர் வந்து ஜனாதிபதி இல்லாத போது அவர் குடியரசுத் தலைவராக இயங்குவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவர் இயங்கும் பொழுது அவர் இங்கே மேலவையை நடத்த முடியாது, ராஜ்யசபாவை நடத்த முடியாது. ராஜ்யசபாவினுடைய அலுவலர்களுக்கு அவர் நடத்தும் பொழுது அவர் தான் அதுக்கு தலைவராக இருக்கிறார், துணை ஜனாதிபதி தான். 5 ஆண்டுகள் கொண்ட இந்த பதவியில் அவர் ஒரு 2.5 ஆண்டுகள் தான் அவர் 2027 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அவருக்கு பதவி அவர் நீடிக்கலாம். இந்த மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு அவர் வேந்தராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் இங்கே கூட வந்தார். இப்போது கடந்த மாதம் வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு வந்து உரையாற்றினார். இதே மாதிரி JNU ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு உரையாற்றி கொண்டு இருக்கும் பொழுது இந்த வீடியோ இருக்குது. ஜூலை 10ஆம் தேதி அவர் சொல்கிறார், இறைவன் என்னை தடுத்தால் ஒழிய நான் ஆகஸ்ட் 2027 வரைக்கும் இந்த பதவியில் நீடிப்பேன் அப்படின்னு அவர் உறுதிட்டு சொல்கிறார். அதே ஜெகதீப் தன்கர் ஒரு 11 நாள் ஜூலை 21 இரவில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். அவர் ரொம்ப துடுக்குத்தனமாக பேசுகிறவர் தான், இது குறித்தும் அச்சமில்லாமல் கருத்து சொல்கிறவர் தான். அது பல நேரங்களில் பிஜேபிக்கு ஆதரவாக அவர் கருத்து சொல்லும்போது இதே பிஜேபி அதை ரசித்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் RN ரவி அவர்கள் ஒரு 10 சட்டத்தை அவர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பினார், அப்படியே கையெழுத்து போடாமல் வச்சுருந்தார். அப்போது நீதிமன்றம் 142 பயன்படுத்தி நீதிமன்றமே அதை நிறைவேற்றி கொடுத்தது. அதே மாதிரி காலக்கெடுவை நிர்ணயித்து கொடுத்தது ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும். நீங்கள் அப்படியே வச்சிருக்கவே முடியாது, ஒரு 3 மாதத்திற்குள் நீங்கள் முடிவெடுக்கணும். இப்போ அது குறித்தும் ஒரு ஆய்வு போயிட்டுருக்கு. இந்த விஷயங்கள் வரும்பொழுது நாடு முழுவதும் எவருமே பேசாத போது, நீதிமன்றம் குறித்து பேசாத பொழுது துணை ஜனாதிபதியாக இருக்கிற ஜெகதீப் தன்கர், ஏன்னா ஒரு சீனியர் கவுன்சிலர், ஒரு லாயரும் கூட, அவர் வந்து துணிந்து இதுக்கெல்லாம் கருத்து சொன்னார். என்னது,
பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரங்களை வந்து கேள்வி கேட்குற அதிகாரங்கள் நீதிமன்றத்திற்கு இருக்குதா அப்படின்னு தொடர்ந்து அவர் வந்து கேள்விகளெல்லாம் கேட்டார். அவர் மேற்கு வங்கத்தில் ஆளுநராக இருந்த பொழுது அவர் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிற மம்தா பானர்ஜிக்கு அவர் குடைச்சலாக இருந்தார். ஒருவேளை இன்றைக்கி பல ஆளுநர்கள் மத்திய அரசு அப்படி தான் பயன்படுத்துது என்று வைத்துக்கொண்டாலும் கூட சட்டம் தொடர்பான விஷயங்கள் அவர் வந்து சட்டமன்றத்திற்கு உரையாற்றுகிற விஷயங்கள் இது விஷயங்கள்லாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேதகு RN ரவிக்கு முன்னோடியாகத்தான் ஜெகதீப் தன்கர் இருந்திருந்தார். இப்போ இந்த அளவில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிற பொழுது கடைசியாக அவர் என்ன செயலாற்றி கொண்டிருந்தார், அந்த செயலின் மீது ஒரு மத்திய அரசுக்கு அதிருப்தி ஏற்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது. அது 2 நீதிபதிகள் மீது இம்ப்ளீச்மெண்ட், அதாவது பதவி நீக்க தீர்மானத்திற்கு முன்னெடுத்து செயலாற்றி கொண்டிருந்தார். அதில் முதல் நீதிபதி யஸ்வந்த் வர்மா அப்படின்ற ஒரு வீட்டில் ஒரு கட்டுக்கட்டாக பணம் கிடைத்தது. ஒரு தீயணைக்கு சென்றாங்க, அவருடைய பணம் கிடைத்தது. அந்த பணம் அவரு தான், அது முறை இல்லாமல் சேர்ப்பதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு உடனடியாக கூட நம்மளால் நடவடிக்கை எடுக்க முடியல. இதே ஜெகதீப் தன்கர் வந்து பொது வெளியில் பேசினார். அதை எடுத்து சேகர்குமார் குப்தா அப்படின்ற ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி தான், அவரும் கூட அவர் VHP விஸ்வ பரிஷத் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டுக்கு சென்று உரையாற்றுகிற பொழுது பொது சிவில் சட்டத்தை அவர் ஆதரித்து பேசியது மட்டுமல்லாமல் இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடு, அதுக்கான சட்டத்தை எல்லாம் நம்ம கொண்டு வரணும்னு அவர் பேசியது பெரிய சர்ச்சை பொருளானது. அவரையே நீக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 விஷயங்களையும் இன்றைக்கு அலுவல் பணி இந்த பாராளுமன்ற துவங்கிய பொழுது எதிர்கட்சியில் வச்சுட்டு ஒரு 68 எம்பிக்கள் கொண்டு வந்து அதை அவர் எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் நம்ம ஆளுங்கட்சி வந்து கொண்டு வந்திருந்தாலும் சரியாக இருக்கும், அதுபடி எதிர்கட்சிகள் கொடுத்த மனுவை அவர் வந்து எடுத்து பரிசீலனைக்கு கொண்டு வந்தது எப்படி சரி என்று அவர் ஒரு மதிய வேளையில் 21ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவும் இப்போ பொறுப்பு தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிற JP நட்டாவும் அதே போல் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக அவருடைய கிரண் ரிஜிஜுவும் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து பேசிய பிறகு 4 மணிக்கு மீண்டும் அந்த சந்திப்பு நடைபெறுன்ற போது அவங்க 2 பேரும் வரல. அந்த வராதது வந்து அவருக்கு பெரிய வருத்தமெல்லாம் கிடையாது. அவர் வராத போது இந்த சட்டத்தை உடனடியாக எடுத்துக்கொள்வதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் அவருக்கு தரப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவாதம் அவர் வீட்டுக்கு போய் தொடர்ந்து விவாதங்கள் செய்யும்போது நாளைக்கு, அதாவது 22ஆம் தேதி கூட தன்னுடைய தொடர் அலுவலகங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி அவர் பட்டியலிட்டிருக்கிறார். அப்படி பட்டியலிட்டிருக்கிற பொழுது அவர் உடல்நிலை ஒருவேளை சரியில்லை, நான் ஓய்வு பெறணும்னா அங்கே அவர் பணியாற்றி அவருடைய அன்றைய அலுவல் போதே ஓரளவுக்கு தெரிவிச்சிருப்பார், நான் இனிமேல் இங்கே பணியாற்ற விருப்பம் இல்லை, என் உடல்நிலை கருத்தில் கொண்டு விலகிறேன்னு அவர் சொன்னால், குறைஞ்சபட்சம் அவை முன்னோராக இருக்கக்கூடிய அல்லது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய சீனியர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஒரு குறைந்தபட்சம் அவை முன்னோராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது மூத்த உறுப்பினர்கள் ஓரிரு வார்த்தைகள் அவருக்கு ஒரு பிரிவு உபசாரம் ஒரு நாகரிகம் கருதி அவர் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் சட்டென்று ஒரு மாலை வேளையில் அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அது நிச்சயமாக அதுக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறதாகவும் அரசியல் அழுத்தம் இருக்கிறதாகவும் தான் கணிக்கப்படுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த அரசியல் கருத்து என்ன அப்படின்றதும் இப்போ இன்றைக்கு தினமலரில் கூட ஒரு பெரிய ஹெட்டிங் போட்டிருக்காங்க, நிதிஷ்குமார் வந்து துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான செய்தி கிடைச்சதுன்னு தெரியல. ஆனால் அவர் பீகார் எலெக்ஷனில் சமீபத்தில் நடக்குது, நிதிஷ்குமாரை அகற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நிதிஷ்குமார் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவேளை அவர் நிதிஷ்குமார் துணை ஜனாதிபதியாக வந்தாலும் கூட அவர் முன்பு பொழுது இல்லை, பல நேரங்களில் அவர் தன்னிச்சையாக பல செயல்பாடுகளை செய்கிறாரு. அது நிறையா ஒரு தேசிய கீதம் ஒலிக்குது, அந்த ஒலிக்கும் போது அவர் தானே ஏதோ செயல்படுறாரு, ஏதோ பண்ணுறாரு. அப்போது அவர் சில நேரங்களில் ஒரு ஹைப்பர் டென்ஷனுக்கு ஆளாகிறார் அப்படின்னு தான் நம்ம பொதுவெளியில் வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மேலவையை நடத்துவது, ராஜ்யசபா நடத்துன்றது ஒரு சாதாரண வேலை கிடையாது. ஜனாதிபதிக்கு பொறுப்புகளும் மிகப்பெரிய பணிகளும் இருந்தாலும் கூட அவருக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஒரு பெரிய ஒரு குழு இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் ஸ்பெஷலைஸ்டு பர்சன் இருக்காங்க. ஆனால் துணை ஜனாதிபதி என்பது ஒரு அவையை எல்லோரும் பார்க்கும் பொழுது அவர் நடத்த வேணும். அப்படி நடத்துகிற போது பல்வேறு வேலைகளில் பல அழுத்தங்கள் ஆளுங்கட்சியில் மட்டுமல்ல எதிர்கட்சியில் மட்டுமல்ல அவைகளில் எதிர்பாராத பல நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதை வந்து ஒரு பொறுமையாக கையாளக்கூடிய திறன் வேண்டும். என்னதான் ஜெகதீப் தன்கர் வந்து ஆளுநராக இருந்த பொழுது வந்தாலும் சரிங்க, அவை நடத்துகிற உறுப்பினர்கள் மீது அதிருப்தி இருந்தாலும் அவர் அவையை நடத்தினது ஒரு கேப்பபிள் ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான சில விஷயங்களை எடுத்து நடத்தணும், அதை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் அந்த கேப்பபிள் நிதிஷ்குமாருக்கு இருக்குதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏதேனும் ஒரு வகையில் அவருக்கு வந்து ஒரு வார்த்தைகள் காயம்பட்டு
அவர் நீங்கள் பதவி விலகலைன்னா நாங்களே உங்களையும் இம்ப்ளீச்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ஒரு பதவி நீக்கம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதையும் ராஜ்யசபாவில் தான் கொண்டு வரணும். ஒரு 14 நாள் கழித்து அது வாக்கெடுப்பு நடத்தணும். இவர் ஏற்கனவே எப்போ வெளியே போவார்னு தயாராக இருந்ததுனால அவர் உடனடியாக அவர் பதவி விலகி இருக்கலாம். இப்போ அடுத்து பல்வேறு யூகங்கள் இங்கே பேசப்படுகின்றன. குறிப்பாக ஒரு யோகம் காங்கிரஸில் இன்றைக்கு பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வெளிநாடுகள் எல்லாம் தூதரகங்கள் எல்லாம் போய் பேசியிருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் கூட தயாராக இருக்கிறாரு, அவரை வர வச்சு அவருக்கு பொறுப்பு கொடுக்கலான்ற ஒரு பேச்சு இருக்குது. அதுபோல் நிறைய பிஜேபியினுடைய சீனியர் லீடர்ஸ், நம் கணிக்க முடியாத பலவர்களும் நம் கணிப்பில் இருக்கிற சிலர்களும் ஒரு அவரும் துணை ஜனாதிபதி பொறுப்புக்கு வரலாம் அப்படின்ற ஒரு செய்தி உலாவுகிறது. இந்த துணை ஜனாதிபதி அப்படின்ற இந்த விஷயமும் கூட அரசியல் பேசுபொருளாக ஆனது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்று பதிவில் அது இடம்பெற்றிருக்கிறது. மேலும் துணை ஜனாதிபதி ஆவதற்கு யார் வாய்ப்பு இருக்குது என்பதை நம்ம இன்றைக்கு அல்லது நாளைக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பல்வேறு யூகங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்து விட்டதால் உடனடியாக நாம் வெளியில் தெரிந்துவிடும். அது குறித்த செய்திகள் வந்தவிட மீண்டும் நம் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.